அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வெரைட்டி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அப்படி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 காசுக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான எக் கிரேவி ரெடியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எந்த மசாலாவுமே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.